ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிசியை எப்படி சர்வராக செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் விண்டோஸ் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த பிசியை சர்வராக இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி ட்ரூனாஸ் ஓஎஸ்ஸு. பாஸ்வேர்டு கேட்குது கைஸ். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறாருங்க. பாஸ்வேர்டை மட்டும் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுங்க. பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ரெக்கவர் பண்ணுறது. கிளிக் கொடுத்து ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு கைஸ். இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே இந்தமாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் என்ன கொடுக்கணும்னா ரீபூட் சிஸ்டம்னு கொடுத்துருங்க. நீங்கள் ரீபூட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் ரன் ஆகி இந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் ஐபி அட்ரஸ் காட்டுது பாருங்கள். இதுதான் உங்களோட லோக்கல் ஐபி. அதுக்கு முன்னாடி நீங்கள் சிஸ்டத்தில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருக்கணும். லோக்கல் இன்டர்நெட்டு சேம் இன்டர்நெட்டு லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிருக்கணும். லேப்டாப்பில் போய்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த ஐபி அட்ரஸ் எடுத்து க்ரோம் ப்ரௌசரில் கரெக்டாக ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். அதோட ஐபி தான் இதோட ஹோம் பேஜு. இந்த யூசர் நேமில் அட்மின் போடணும். அட்மின் போட்டு பாஸ்வேர்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ரூட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இது உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ட்ரூனாஸ் டேஷ்போர்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பூல் க்ரியேஷன் பண்ணணும். அதில் சைடில் ஸ்டோரேஜ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே க்ரியேட் பூல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். க்ரியேட் பூல்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறது. மேலே டிஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் எத்தனை டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்களோ அது மொத்தமாக இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இது வந்து 128 SSD. இதில் தான் ட்ரூனாஸ் வந்து பூட் ஆகிருக்கு. இங்கே பூட் பூல்னு இருக்குது பாருங்கள். இது என்னோடய 4 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது என்னோடய NVMe ஹார்ட் டிஸ்க்கு 1 TB. அதோட மொத்த டீட்டெயில் இங்கே வந்துடும் பாருங்க. HDD. இதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பூல் கொடுத்து உங்கள் ஸ்டோரேஜ் என்ன வேணுமோ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த சர்வரை அக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் லோக்கல் ஐபி அட்ரஸில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் பப்ளிக் ஐபிலேருந்து அக்சஸ் பண்ணிங்கன்னா வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. சேம் நெட்வொர்க் சேம் கான்ஃபிகரேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இது ரன் ஆகும். நீங்கள் பப்ளிக் ஐபிலேருந்து அக்சஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டருந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபின்னு ஒன்று வாங்கணும். ஸ்டாட்டிக் ஐபி வாங்கி உங்கள் ரவுட்டரில் கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் வெளியிலேருந்து பப்ளிக்லேருந்து எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த நெட்வொர்க்லேருந்து வேணாலும். தேங்க்யூ காய்ஸ்.